ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம கூட ஆர்எஸ் தமிழ்வேந்தன் சார் இருக்காரு, ஃபேமஸ் அட்வொகேட். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸு நிறைய பேர் எங்கிட்டே கேட்குறாங்க, சாரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது, சார் பேசுகிற அனைத்து விஷயங்களுமே ரொம்ப உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இல்லை, நான் யதார்த்தமாக பேசுவேன், வேறு ஒன்றும் இல்லை. தெரிஞ்சதை பேசுவேன், தெரியாதுன்றவேன். குடும்பத்தோடு உண்மையாக பேசுவேன், தெரியாத தகவலை தெரியாதுன்றவேன். இன்னொரு 25-30 வருஷம் கழித்து நான் இருப்பேனோ இல்லையோ, ஆனால் இந்த வார்த்தைகள் மடியக்கூடாதுன்னு நினைப்பேன். நீங்கள் சின்ன வயசில் எங்கே சார் பிறந்தீங்க? நான் ஜிஹெச்சில் பிறந்தேன். எந்த ஊர் ஜிஹெச்? இங்கேயா இல்லை ஊர்லையா? நான் தாமரமண்டை ஜிஹெச்சில் பிறந்தேன். பட்டுக்கோட்டை பக்கம் பிறந்தேன். அங்கே தான் பிறந்தேன். அங்கே பிறந்தீங்களா? கூட பிறந்தவங்கலாம் 2 பேர். ஜாலியாக போச்சா ஸ்கூல் டேஸ் எல்லாம்? ஸ்கூல் டேஸ் யாருக்கு ஜாலியாக போகும்? யாருக்குமே ஜாலியாக போகாது. இல்லை, படிக்கிறப்போ ஒழுங்காக படிச்சிங்களான்னு கேட்குறேன். நல்லா படித்தேன். 10th நல்ல மார்க்கு, ஒரு பாடத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்தேன். 12th 2 பாடத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எடுத்தேன். 198 197 வரலாறு அண்டு இது பொருளியல் எடுத்தேன். அப்புறம் லா காலேஜ் ஃபஸ்ட் இயர் 7 பேப்பர் அவுட்டு தான். அரியர், வீட்டு நினப்பு, அங்கே உள்ள டார்ச்சரு, ஹோம்ஸுக்கு. அப்புறம் அடுத்தடுத்த வருஷம் ஃபைனல் இயர் கரண்டில் கிளியர் பண்ணி வெளியே வந்துட்டீங்க. எப்படி வந்துட்டு அட்வொகேட் ஆகணுன்ற ஆசை உங்களுக்கு இருந்தது? எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எனக்கு இல்லை. அதானா இல்லை சார், எத்தனை பேர் வந்து பேரண்ட்ஸோட ஆசையை வந்து நிறைவேற்றுறாங்க? ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் தாத்தா இன்னொரு வாத்தியார் ஆக்கின்னு ஆசைப்பட்டார். நான் வாத்தியாரை பொறுத்த நானும் பெரியப்பட்டிருப்பேன். போய் அழகாக உட்காந்தம்மா 100 மாணவர்களை டீச் பண்ணியிருக்கலாம் டெய்லி உட்காந்து. அவனை அறிவு கண்ணை பற்றி திறந்துருப்பேன். இதை வக்கீலாக போய் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா வழக்கறிஞர் தொழில் வந்து கருணையற்ற தொழில்மா, முதல்ல தெரிஞ்சாங்க. இதில் கருணைக்கே வேலை கிடையாது. இது போலீஸு மிலிட்ரி இல்லைன்னா கருணை இருக்குமா? கருணை இருக்காது. ஒரு மிலிட்ரியில் ஒரு ஆர்மி மேன் தூக்கி உங்கள் நெத்தியில் கண்ணு வச்சா, நீ ஒரு டெரரிஸ்ட் ஒய்ஃப்னா உன்னிட்ட நான் என்ன கருணை கட்டணும்? இதுதான் தீவிரவாதி நேற்று 10 பேர் பாம்பு அடிச்சதுக்கு காரணம் அப்படின்னு அவன் உடையது உன் காலில் விழுந்து நான் திருந்திடுறேன்னு சொன்னால் ஒரு ஆர்மி மேன் உங்களை விட்டு போக முடியுமா? அதுக்கு அது ட்ரைனிங் அது இல்லை. அதே தான் போலீஸ் மேனும். ஐயோ, 1.5 மாதம் கர்ப்பிணியாக இருக்காலே அவளை புருஷன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோமேங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. நீ செஞ்ச தப்புக்கு உள்ளே வாம்பாங்க. நான் எப்படி ஃபீல் பண்ணுன்னா, நீ ஒன்றும் யோக்கியம் இல்லை, நீயும் தப்பு செஞ்ச நீ தானே. கருணை பார்க்க முடியாது. அழுவாங்க, பக்கமாக அழுவாங்க. எனக்கு சொல்லுவேன், நீ அழுவுறத நினச்சா எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட்டு காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்பேன். கோர்ட்டுக்கு காசு வேணும், இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், நான் சாப்பிடணும். ஒரு பேப்பர், ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு பைரல் வாங்குறதுனா எவ்வளோ வருது, கரண்ட்டு பில்லு, டைப்பிஸ்ட்டு சம்பளம், அப்படி ஏகப்பட்டது இருக்குது. நான் ஒரு சாயந்தரம் மருத்துவராக போயிருந்தேன்னு வச்சுங்களேன். சாயந்தரத்துல மாதிரி டேபிளில் போட்டு டெதஸ்கோப் வச்சுட்டு பிபி பார்த்துட்டு பஸ்க்கு சாமி பிபி பார்த்துட்டு ரைட் ஓகே விருதுன்னு எழுதி இதா எந்த மெடிக்கல் ஷாப்லேயோ வாங்கி தின்னுங்க, நான் சொல்கிற கடையில் மெடிக்கல் ஷாப் கூட நீங்களே வச்சிட்டிங்கன்னா அங்கே வாசலில் மெடிக்கல் ஷாப் அது கெட்ட பேர். அது அவன் சென்ட்ரிக்குமா அதுமா இதுமா எதுக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக எழுதி கொடுத்துட்டு ஒரு உண்டியல் ஒன்று வச்சிடலான்றது. உண்டியல், கருணை உண்டியல். அதில் ஒரு நாள் முடிஞ்சதை போடு, 100 போடலாம், 50 போடலாம், 10 போடலாம். சாயந்தரம் அந்த காசை எடுத்துகிட்டு ஒரு புல்லட்டுக்கு தேவையான பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிடுவேன் எங்கள் ஊரில். இதுதான் எனக்கு ஆசையாக இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் சூழ்நிலை வேறு மாதிரி என்னை திசை திருப்பிட்டு இன்னைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் செலிபிரிட்டி லிஸ்ட்டில் இருக்கீங்களே சார். நீங்கள் அதான் முள்ள இதுலேருந்து ரிட்டர்ன் பேக் ஆக முடியலைங்கிற வருத்தம் இருக்குது. புலிவாலை பிடிச்ச நான் இது விட முடியலை. விட்டுட்டா என்ன சார் வீடியோலாம் குறையுதுங்கிறாங்க. ஆமாம், நமக்கு அது வெறியாகும். உங்கள் பர்சனல் லைஃப், உங்களோட ஃப்ரீடம், எங்கேயாவது போனால் ப்ரைவசி இருக்க மாட்டேங்குது சார். கிட்ட வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க காண்டா உங்களை பார்ப்பாங்க, கல்லு எடுத்து அடிக்கலாமான்னு. ஃபோட்டோ எடுத்துக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி தானம்மா. நம்ம நிறையா பேர்ட்டு தாவி எடுத்துருக்கோம். காண்டா ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்க மாட்டோம். அந்த மாதிரி மேக்ஸிமம் பொது இடத்துல என்ன பார்க்க முடியாது. அப்படி இருந்துப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காண்டாகிறது என்ன இருக்குது, வா ஆர்கியூ தர்க்கம் பண்ணு உட்கார. அப்படி இல்லை சார், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசினா நிறைய பேரோட விமர்சனங்கள் பயங்கரமாக வரும். அதுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பேசுகிற எல்லா விஷயமே வந்துட்டு பயங்கரமாக கான்ட்ரவர்சலாகவும் இருக்கும், ஆனால் அதில் ஃபேக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய உண்மை இருக்கும். அதுக்கு கேட்குறேன். அது இருக்கதாம்மா செய்யும். கல்லாடி வீட்டிலேருந்து கல் எறிகிறோம், அது அப்படி இருக்கதான் செய்யும். அதெல்லாம் ஒரு கட்டவரையும் இருக்குமா, அப்புறம்லாம் இருக்காதுமா. சார், லவ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா சார்? எப்போ பாரு கராபரான்னு அட்வொகேட்டாக இருக்கீங்க, இல்லை காரம் சாரமாக வீடியோ கொடுத்துட்டு இருக்கீங்க. லவ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? சைட் அடிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எல்லாரோட கீழே உள்ளது தானே. உள்ளது. ஃபர்ஸ்ட் லவ் எல்லாம் இருக்கா? இருக்கு, ஆனால் எதுவும் கை கூடலையே. கை கூடனா தானே அது லவ். சும்மா இருந்திருக்கலாம் ஒன் சைடு. ஆமாம், ஒரு பொண்ணை பார்த்தா பிடிக்கும், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது, அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்கும், நல்லா தானே இருக்கா, சிவப்பா இருக்கா பாரு அவளை அப்படின்னு சொல்கிறது இருக்க தானே. பட் அது கை கூடுறதுக்கு பொருளாதாரம் தேவைப்பட்டுச்சு.
அது மாதிரி வாத்தியார் மையம் போனவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் பாரு காலேஜ்லேருந்து சொல்லுவாங்கிற பயம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப வீட்டுக்கு பயந்தவரா சார்? ஆமாம்மா, வீட்டுக்கு அப்படி பயந்துருக்க வேண்டியதில்லைன்னு இப்போ தெரியுது. ஆனா உங்களை பார்த்தா பயந்த கேரக்டர் மாதிரி தெரியல. எது கையில கிடையாது தூக்கி அடிக்கிற மாதிரி தானே இருக்கு. இது வேற மனநிலையுமா? இப்படி இருந்தாலும் அவர் அப்பாரை போய் அடிச்சிட முடியுமா? அது எப்படி சார் முடியும்? பேசலாம், கூட வேடா அடிச்சிட முடியுமா? ஆனா வீட்டில் பார்த்து வைக்கிற மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மாற்றமே இல்லை. ஓகே. எதுவுமே எனக்குன்னு எதுவுமே எனக்கு தேடிக்கலை. வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு செஞ்சுக்கிட்டேன். இப்போ சம்பாதிக்கக்குள்ள நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கிறோம், போய்க்கிறோம், வச்சுக்கிறோம், 2 பசங்க படிக்க வைக்கிறோம். இது எல்லாமே என்னோடய விருப்பத்தின்பால். இந்த ஆஃபீஸெல்லாம் அப்படியே பார்த்து ரெடி பண்ணது தான். என் விருப்பத்தின்பால் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். நான் இங்கே எப்போ வரும்போதுமே எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்ப்பேன். ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா துல்லியமாக அந்த டேட்டோட மந்தோட இயரோட இருக்கும் ஃபோட்டோஸ்லாம். எதனால அப்படி? காலண்டர்லேயே எழுதி வச்சுருப்பேன். எல்லா காலண்டர்லேயும் டேட்டு மந்த்து வரவு செலவே எழுதியிருப்பேன். அதான் சொல்கிறேனே, சும்மா ஏதோ ஃபோட்டோ எடுத்தோம் அதை எடுத்து ஃப்ரேம் பண்ணோம் மாட்டோம்னா இருக்கக்கூடாது. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு பர்ஃபெக்டாக அந்த விஐபி ஒரு 5 செகண்ட் எனக்கா நின்று இருக்காரு, நான் ஒரு 5 செகண்ட் நின்று இருக்கேன். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சு தான் நான் ஃபோட்டோ எடுப்பேன். சார் வரும் சார். நான் அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் என் கேமரா யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுப்போம், செல்லெல்லாம் எடுக்க மாட்டோம். அது என்ன போய் சீப்பாக போய் உங்களை செல்லில் போய் எடுக்கிறது? யார் வேணுமா இப்படி எடுக்கிறது? இது என்னது இது? அவருக்கான மரியாதை கொடுக்கணும், அப்போ தான் அவர் நிற்பார். ப்ரொஃபஷனல் கேமராமேன் தான் எடுக்கணும். சூப்பர் சார். எடுத்துட்டு வந்து ஒழுங்காக கழுவி ஒழுங்காக ஃப்ரேம் பண்ணுவோம். இதை பார்க்குறப்போ எல்லா ப்ரொஃபஷனல் கேமராமேன்ஸ்க்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துருக்கும். ஆமாங்க, இது இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு ஃபோட்டோ எடுக்கிற கலையே அழிஞ்சு போச்சுங்க. எவனை பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃபருங்கிறான். சேராட்டோ வந்த பிறகு எவனை பார்த்தாலும் டிரைவருங்கிறான். கரண்ட் எடுத்தவெல்லாம் சமையல்காரங்கிறான். அந்த மாதிரி ஃபோட்டோனா அதுக்கான டைம் இவ்வளோ ஃபோட்டோ அதெல்லாம் அந்த கிளாஸ்னஸை கொடுக்கும். அப்படியே நான் அடிக்கடி பார்ப்பேன் சார். இங்கே நம்ம சிஎம் சாரோட நிற்கிறீங்க, இங்கே வந்து ஜட்ஜு சார், எல்லா செலிபிரிட்டிஸோடையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்களும் இன்னைக்கு ஒரு பெரிய விஐபி ஆயிருக்கீங்க, ஒரு ஐகான். இல்லாமல் நீங்கள் வேற. ஏன் சார் இதெல்லாம் வந்து சாதிச்சு வரும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? சாதிச்சு வர்றோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கை பாதையில் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைக்க வேண்டியதான். ஏதாவது இழந்திருக்கீங்களா? நிறைய இல்லை, சாக்ரிஃபைஸ் நிறைய இருக்கும். நான் நிறைய இழந்திருக்கேன். நல்லா இது கிடைச்சதெல்லாம் பத்தவே இல்லை. ஒருவேளை என்ன கடவுள்கிட்ட சொல்லுவேன், மழை நான் திருவள்ளுவரை ரொம்ப படிக்கிறவன். மனத்துக்கன் மாசினன் ஆதல்ங்கிறான், பொறாமப்படாதரா அவன் சந்ததியை அழிஞ்சு போடுன்றான். ஒருவேளை இப்போ நான் பொறாம எதுவும் வந்துட்டு என் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே இருந்து சாக்ரிஃபைஸாக நான் இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அப்புறம் நீங்கள் நிறைய இழந்திருப்பீங்க. அதான் எனக்கு புரியவே இல்லையா ஒன்றுமே. எல்லாமே இருக்குது. குழந்தை பருவத்தில் வந்து நிறைய விளையாட்டு இழந்துட்டீங்களா? குழந்தை பருவத்தையே இழந்துட்டேன். சைல்டுஹுட் ட்ராமாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. ஆனால் இப்போ எது கொடுத்தாலுமே சந்தோஷப்படுத்த என்ன வேணும். இப்போ என்ன எங்கே போகணும்? மலேசியா போகணுமா, தாய்லாந்து போகணுமா, கனடா போகணுமா, லண்டன் போகணுமா, உடனே டூர் போகிறது பேக்கேஜ் இருக்குது, உடனே போவேன். ஆனால் இங்கே போனாலுமே எனக்கு சந்தோஷம் இல்லை. மனசு வேறு எதுவும் தேடுதா சார்? அதான் சொல்கிறேன், ஏதோ ஒரு அமைதி இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு குறை. என்னை எது கொடுத்தாலுமே சந்தோஷப்படுத்த முடியாது, அப்படி இருக்குது. ஆனால் எல்லாமே இருக்குது, பட் ஒரு ஹாப்பினஸ் இல்லை. மனசு ஏதோ ஒரு இன்னும் ஏக்கமாக இருக்குது, இன்னும் அடைய வேண்டிய தூரம் நிறையா இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பத்தாது, இந்த ஃபோட்டோலாம் பத்தாது, இன்னும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற இருக்கிறது. எனக்கு ஓய்வாகவே என்னை பார்க்க முடியாது. இப்போ இந்த பேட்டி கொடுக்குறேன்ல, ஆல்மோஸ்ட் நான் டயர்ட் ஆகிட்டேன். சுகர் வந்து பசி வந்துருச்சு. ஆனாலும் அந்த உயிரை கொடுத்து அந்த பேட்டியை கொடுத்துருன்னு நினைப்பேன் நான். அது ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும் அதில். அதுக்காண்டி டயர்டாக இருக்குது அப்படிலாம் ஒதுங்கவே மாட்டேன். வந்துட்டாங்களா, சரி கேமரா வை பேசிட்டோம், எடுத்துகிட்டு போட்டோம், ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லைன்னு. உங்ககிட்ட பிடிச்சது எனக்கு அந்த டிசிப்ளின் தான் சார். ரொம்ப பங்க்சுவலாக இருக்கீங்க, நீட்டாக இருக்கீங்க, நிறைய விஷயத்த வந்து அந்த சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறீங்க. பட் இப்போ இருக்க அந்த நிறைய பேருக்கு அது இல்லையே சார். ஆமாம், நான் ரொம்ப க்ளீனாக இருப்பேன். அதுமாரி இங்கே வந்து புழங்குறதுலாம் லேடிஸ் தான் வந்து புழங்குவாங்க. ஒருத்தவங்க கூட வந்து சரி தமிழந்து சார் ஆசைப்பட்டால் ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம், அந்த கேமராமேன் வர்ற வரைக்கும் மட்டும் வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் நானே உட்காந்துருக்கேன். நீங்களாக பேசினா பேசுவாங்க, நீங்கள் பேசலாம் அவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கலாம். அந்த ஒரு டிசிப்ளின் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம், ரொம்ப தெளிவாகவும் இருப்போம். ஏன்னா ஃபுல்லாகவே சிசிடிவி சர்வைலன்ஸில் தான் இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்கள. ஸோ அது ஒரு நான் மெயின்டைன் பண்ணுறது அப்போலேருந்து சில விஷயங்கள் பாதுகாத்து வச்சுருப்பேன். இப்போ கூட மேகமலையெல்லாம் டூர் போயிட்டு வந்தேன். மேகமலை ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஊர். அந்த ஊர்லேருந்து ஊர் மக்கள்லாம் கீழே இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது இதுமாரி இருக்குமா, அந்த திருநெல்வேலியில் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமான சூழல். யாரெல்லாம் அவங்க சொந்த ஊர்லேருந்து அடையாளம் இல்லாமல் வெளியேற்றுறது ரொம்ப வருத்தம் தானே. அப்படியே போயிட்டுருக்கு, பார்ப்போம் என்னென்னு. எனக்கும் ஒரு ஐடியா இன்னும் சரியான கிளிக் ஆகலம்மா. இப்போ தான் மெயின் ரோட்டில் ஒரு சின்ன ஆஃபீஸ் அளவுக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கேன் ஊரில். எனக்கு ஒரு பஸ் வாங்கி விடணும்னு ஒரு ஆசை சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம், ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். ஆமாம், பஸ் வாங்கி விடணும். அதுக்கு ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பஸ் ஒன்று வாங்கி விடணும். ஒரு பஸ் 100 பஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஆகாது, நீங்கள் வேறு
அட உசுப்பேத்தாதமா. டீசல் வைக்கிற விலையில 100 பைசா வருதா? சார் உங்க அம்மா பத்தி சொல்லுங்க சார். இந்த தைரியம் உங்க அம்மா கிட்ட இருந்து வந்ததா? எங்கள் அம்மா பிரேவான ஆள் தான். நான் ஒரு தடவை போட்டோ பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா பிரேவான ஆள் தான். எங்கள் அப்பாட்ட குடும்பம் நடத்திருக்குல்ல, எங்கள் அம்மா தைரியமான ஆள் தான். அது படிச்சிருக்கு அப்படியே, அவ்வளோதான். மூணு பிள்ளைங்க அப்படியே. இப்போ ஊர்ல எப்படி சார் அவங்க தனியா இருப்பாங்களா இல்ல சுத்தி முத்தி சொந்தக்காரங்களா இருப்பாங்களா? எல்லாம் அக்காளி பங்காளிலாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் டைம் பாஸ் ஆகிடும். விவசாயம் இடம் அப்படி இப்படி பொழுது ஓட்டிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய இடர்பாடாக இருக்காது அவங்களுக்கு. இருப்பாங்க அதெல்லாம். அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கல. அம்மாவை யாருக்கு தான் பிடிக்காது? நாய் பண்ணி கழுதிக்கு தான் பிடிக்கும் அம்மாவை. ஃபோன் பண்ணி டெய்லி பேசுவீங்களோ? அப்படிலாம் இல்லை. ஒரு நாள் பேசுவோம், ஒரு நாளைக்கு ஒரு முறையாக பேசுவோம். அவங்க அம்மா அடித்தா எடுத்துருவேன், நான் அடிக்க மாட்டேன். எங்கள் அம்மா அடித்தா எடுத்துருவேன். உடம்புடும் சரியில்லை, அப்படி ஏஜ் பேச்சுவல் ஆகிட்டு அதை அடித்தா எடுத்து பேசுவோம். ரொம்ப நேரம் பேசுகிறது என்ன இருக்குது? எங்கள் அம்மா ரெண்டு ஏதாவது குறைய சொல்ல, அந்த குறைக்கு ஏதாவது நிறைய சொல்லுவேன், அவ்வளோதான். பிள்ளைகள் நல்லா இருக்கான, பேரனுள்ள கேட்கணும்ல, அதுக்காண்டி அடிப்பாங்க. வேறு யார்ட்டையும் பேசுறதெல்லாம் இல்லை. அப்படியே போகுது லைஃப் ஸ்மூத்தா. அப்படியே உங்களோட என்ன சார் கோல்? ஏதாவது ஒன்று அடிக்கணும் அப்படின்னா என்ன கோல்? அதில் ஒன்று வெற்றிக்கு ஏதுமா நிம்மதி. வெற்றிக்கு அளவே இல்லை. அது சக்ஸஸுக்கு எண்டே இல்லை. அன்லிமிட்டெட். அது அன்லிமிட்டெடு. நிம்மதி தான் முக்கியம். இதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதுவே போதும். இன்றைக்கி இப்படியே ஹாப்பினஸாக இருக்கேன். இதுவே ஸ்டாப். எல்லாத்தையும் நான் நெருக்கி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடணும். பிஸ்னஸ் எல்லாம் ஒரு 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 800 பணத்துக்கு இங்கேருந்து உத்திரமேரூர் ஒரு பைக்கில் போயிருக்கேம்மா. உத்திரமேரூருக்கு? உத்திரமேரூர் 800 அது 2014. ஆமாம், சரியான வெயில். வருஷம் ரொம்ப வெயில். சிபி செட் பைக்கு ஊற்ற வாங்குது. ஐயோ, போயிட்டு நான் போகிறதுக்குள்ளே பஞ்சாயத்தே முடிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க போயிட்டாங்க. கிராமத்துக்காரவங்க மாடு மேய்ஞ்ச பஞ்சாயத்து. இங்கே ஒரு வக்கீல் சொல்லி போடா அப்படின்னாரா. ஞாயிற்றுக்கிழமையில் கூட கிளம்பி ஓடுறேன் பணம் தேடுறதுக்கு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுன்னாங்க. நான் பார்த்தேன், ஐயா நான் சென்னையிலேருந்து வந்துட்டேன், பஞ்சாயத்து முடிஞ்சதெல்லாம் தெரியாதுன்னு கூப்பிட்டு சொன்னாங்க. வந்துட்டேன், ஏதாவது செலவு காசு கொடுங்க போகணும் திருப்பி அப்படின்னு. அதில் ஒரு சொன்னான், பஞ்சாயத்தே நீ பேசலை, உனக்கு எது இப்போ காசு கொடுக்கணும்லாம் கேட்டான். அதில் ஒரு பெரியவர், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள 100-200 பிரித்து போட்டு ஒரு 800 கொடுத்தாங்க. அந்த பைபாஸில் பெட்ரோலை போட்டு ஒரு பிரியாணி, ரோட்டோ ஒரு பிரியாணி கிட்ட ஒன்று சாப்பிட்டு மெட்ராஸ் ஒரு 300-400 வந்து சேர்ந்தேன். அதில் அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. யாராவது உங்களை காயப்படுத்திருக்காங்களா சார்? படுத்தாதவங்க யார்? படாத போடுபடுத்திருக்காங்க. ஒரு தாட்டி ஜெயிலேருந்து தான் ஃபீட்பேக் நிறையா எடுப்பேன். ஜெயிலுக்கே போகிறதில்ல, நாளாகி போச்சு. அப்போ நல்லா ஒரு லூசினியா பிள்ளை அவர் பேர், ஜெயிலில் இருந்த ஒரு பேர், அக்யூஸ்ட் பேர். ஒரு 5000 ரூபா பணம் வாங்கணும். ஃப்ளட்டு போயிருந்து தெரியுமா, ஜெயலலிதா அம்மா இருந்த ஃப்ளட்டு. அப்போ பெரும்பாக்கத்துட்டு போய் பணம் வாங்கணும். ஓகே. இந்த அன்னைக்கு தண்ணி நிற்கிது, அந்த அன்னைக்கு தண்ணி நிற்கிது. பணம் கையில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா இந்த அளவு தண்ணியில் நிற்கிது. நான் சிபி செட்டு பைக்கோடு இந்த பக்கம் நிற்கிறேன். பணம் கைக்கு வந்தாங்கன்னா அந்த அம்மா அடுத்தடி எடுத்து வைக்க முடியாது, ஆழம். அப்போ எப்படி பணம் வந்தீங்க? சட்டையெல்லாம் கட்டி பைக்கில் போட்டு நீந்திட்டேன், குறுக்க விழுந்து நீந்திட்டேன். சட்டை கிட்டலாம் கட்டிமா, ஜட்டி மட்டும் போட்டு எல்லாத்தையும் கட்டி போட்டு தண்ணியில் நீந்திட்டேன். என் கூட வந்து இழுத்துற போதியான்னு இழுத்துட்டு போனால் கருவக்காடு தான், பெரும்பாக்கம் கருவக்காடு, சதுப்பு நில காட்டில் ஊந்து நீந்தி போய் பணத்தை வாங்கிட்டு அதே ஸ்பீடில் வந்துட்டு பணம் நனையாமல். போக்குள்ள 2 கை, 2 கை, ஒரு 2 கை. அப்படியே அந்த பணத்தை எல்லாம் வந்து அது எப்படி சொல்ல, அம்பாசுந்தர் அம்பானி மாரி அந்த பணத்து மேலே ஒரு ஆசை. அந்த மெனக்கடன் அல்டிமேட் மெனக்கடன். நான் ஃபஸ்ட் ரவுண்டு வந்துட்டு, செகண்ட் ரவுண்டு ஊருக்கு போனப்போ இண்டிகா கார் வாங்கி தான் போனேன். ஆமாம், அடுத்த ரவுண்டு ஸ்கார்பியோ வாங்கி தான் போனேன். நேடா பார்த்து பேசுனீங்க. அடுத்த ரவுண்டு ஸ்கார்பியோ வாங்கி தான் போனேன். அடுத்த ரவுண்டு பொலேரோ புது வண்டி வாங்கி போனேன். அதுக்கு முன்னே நிறைய கார் வச்சுருந்துருக்கேன். அது நமக்கு தகுதி இல்லாத நேரத்தில் கார் வச்சுக்கிறது. கார் வச்சுக்கிறது ஒரு பெரிய தகுதி வேணுமா? பணத்தை அழிச்சிருது. அது பெட்ரோல் போடணும், டியூ கட்டணும், மெயின்டெனன்ஸ் இருக்குது, டிரைவர் சார்ஜ் இருக்குது, அது ஏகப்பட்ட சிக்கல். அது எதிரிக்கு தான் கார் வாங்கி கொடுத்துடணும். நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்க, ஒரு காரை வாங்கி கொடுத்து இந்த காரை வச்சு தான் நீ பிழைக்கணும் தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா blessing in disguise. அடுத்தோட காலியாவ. இன்னும் உனக்கு ஜென்ம விரோதி இருந்தான்னு வச்சுக்க, பழைய லாரி ஒன்று வாங்கி கொடுத்துடணும். தம்பி இதை வச்சு தான் நீங்கள் புஷ்பா வர்ற மாதிரி வரணும், ஓட்டு விட்டிங்கன்னா லாரிக்கு ஒளிஞ்சே போயிடுவான், தேஞ்சி கீஞ்சி ஒரு வழி ஆகிடுவான். இல்லை பழைய அம்பாசிடர் காரு, பழைய RX 100 போதும். அவ்வளோ மேலே சம்பாதிக்கிற காசு ஏடிஎம்ல நேரடியாக மிஷினில் கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான். ஊற்ற போய்கிட்டு இருக்கும் பெட்ரோல்.
ஏன் சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அந்த அட்வொகேட்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க. அவனா காசை புடுங்கிடுவான் அப்படி இப்படின்னு எல்லாரையும் பத்தியும் பேசுவாங்க கருத்து. ம். உங்களுக்கு அந்த மாதிரி கோவம் இருக்கும்ல? என்ன உங்களுக்கு தெரியும் அட்வொகேட்டோட இன்னொரு சைடுன்னு? இப்படி இஷ்டத்துக்கு பேசுறீங்கன்னு உங்களுக்கு காண்டு இருக்கா? நான் யார